வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடிக்கடி நடக்குது. உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல போய் எல்லாம் நின்று போகிற மாதிரி தோணுதில்ல. பணம் வருது, ஆனால் தங்க மாட்டேங்குது. வீட்டில் நிம்மதி கிடையாது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, கோபம், மன அழுத்தம். இதை கேட்டால் உங்கள் மனசுக்குள்ளே உடனே ஒரு கேள்வி தோணுதில்ல. மகாலட்சுமி எங்கள் வீட்டை விட்டு போயிட்டாளா? உண்மையை சொல்லட்டுமா அன்பர்களே, மகாலட்சுமி யாரோ ஒருத்தரை மட்டும் விட்டு மற்றவர்களை தேர்ந்தெடுத்து போற தெய்வம் கிடையாது. அப்படின்னா ஏன் இப்படி நடக்குது? இங்கதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஆன்மீக உண்மை இருக்கு. மகாலட்சுமி என்றால் வெறும் பணம் மட்டும் கிடையாது. அவங்க நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, மனநிறைவு, செழிப்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு முழுமையான சக்தி தான். ஒரு வீட்டில் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா அங்க மகாலட்சுமி முழுசா வாசல் செய்யலன்னு தான் அர்த்தம். ஒரு வீட்டில் பெரிய வீடு, கார் வசதி எல்லாம் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள சண்டை, பயம், மன அழுத்தம் இருந்தால் அது செல்வம் இல்லை, அது வெறும் வெளிப்புற அலங்காரம்தான். அன்பர்களே, மகாலட்சுமி சத்தம் போட்டு வரமாட்டாங்க. அவங்க அமைதியாக வருவாங்க. அன்பு இருக்கும் இடத்துக்கு வருவாங்க. சுத்தம் இருக்கும் இடத்துக்கு வருவாங்க. நம்பிக்கை இருக்கும் இடத்துக்கு வருவாங்க. அதுக்காக நீங்கள் பெரிய ஹோமம் பண்ணணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப ரொம்ப எளிமையான, மிக சக்தி வாய்ந்த சில சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் இருக்குது. அந்த பழக்க வழக்கங்கள் உங்கள் வீட்டில் நிம்மதியையும் செழிப்பையும் மகாலட்சுமி கலாச்சாரத்தையும் தானாக கொண்டு வந்து சேர்க்கும். அந்த 7 அற்புதமான ஆன்மீக ரகசியங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது மகாலட்சுமி எங்கள் வீட்டை விட்டு போயிட்டாலான கேள்வி இல்லை, அவங்கள எப்படி நிரந்தரமாக நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலான்ற தெளிவு மட்டும்தான் இருக்கும். இப்போ வாங்க மகாலட்சுமி வாசம் செய்யும் வீட்டுக்கான முதல் ரகசியத்துக்கு போகலாம். ரகசியம் 1, வீட்டின் தூய்மை தான் முதல் ரகசியம். நம்ம வீட்டில் சுத்தம் இல்லைன்னா மகாலட்சுமி வரமாட்டாங்களா? ஆமாங்க, இது ரொம்ப முக்கியம். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது சுத்தமும் தூய்மையும் தான். காசே இல்லை, நான் எப்படி சுத்தமாக வைக்க முடியும்னு யோசிக்காதீங்க. சுத்தம் என்றால் செலவு இல்லை, கவனம் மட்டும் போதும். தேவையில்லாத பழைய பொருட்கள், உடைந்த ஜாமான்கள், குப்பைகள் இதெல்லாம் வீட்டில் சேர்த்து வைக்காதீங்க. முக்கியமாக பூஜை அறை, சமையலறை, பணம், நகை வைக்கும் அலமாரி இதெல்லாம் எப்போவும் சுத்தமாக இருக்கணும். அழுக்கு இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி வரும், சண்டை, மன அழுத்தம் இதெல்லாம் வரும். சுத்தமாக இருந்தால் மனசு லைட்டாகும், நல்ல எண்ணங்கள் வரும், மகாலட்சுமி தானாக தேடி வருவாங்க. அழுக்கு அகன்றால் அஷ்ட ஐஸ்வர்யமும் வரும். ரகசியம் 2, வாசலில் மகாலட்சுமியை வரவேற்கும் கோலம். மகாலட்சுமி முதல்ல எங்கே கால் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? நம்ம வீட்டு வாசலில் தான். காலையில் எழுந்ததும் வாசல் தெளித்து அழகான கோலம் போடுங்க. கோலம் போடும்போது நேர்கோடாக இல்லாமல் சிக்கு கோலம் அல்லனா பின்னல் கோலம் சொல்லுவாங்க. போட்டால் நல்ல சக்தி வெளியே போகாமல் உள்ளே வரும். நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம் மறக்காமல் வைங்க. முடிஞ்சால் காலை மாலையில் ஒரு அகல் விளக்கு வாசலில் ஏற்றி வச்சா வீடு எப்போவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும். வாசல் தெளிந்தால் வாழ்வு செழிக்கும். ரகசியம் 3, தீபம் மற்றும் நறுமணம். தினமும் விளக்கு ஏற்றணுமா? கண்டிப்பாக ஏற்றணும். காலையிலையும் மாலையிலையும் பூஜை அறையிலையும் முடிஞ்சால் வாசலையும் தீபம் ஏற்றுங்க. அதுவும் நெய் தீபம் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெய் தீபம் போட்டு விளக்கேற்றுங்க. அதோடு சேர்த்து சாம்பிராணி, ஊதுபத்தி இந்த நறுமணங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும். மன அமைதியாகும், கவலை குறையும். மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்வாங்க. ஒரு தீபம் விதியை மாற்றும். ரகசியம் 4, குலதெய்வம் மற்றும் முன்னோர்கள் ஆசீர்வாதம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த நல்ல காரியம் தொடங்கினாலும் வருடம் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அங்கே முடியலையா, வீட்டிலே குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றி வணங்குங்க. அதே மாதிரி முன்னோர்களை மதிங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை மறக்காதீங்க. முன்னோர் ஆசீர்வாதம் இருந்தால் எந்த நல்ல காரியமும் தடையில்லாமல் நடக்கும். முன்னோர் ஆசி முதல் செல்வம். ரகசியம் 5, பசுமை நிறைந்த வீடு. வீட்டில் செடி வளர்க்குறது மகாலட்சுமியோட ரொம்ப பெரிய ரகசியம். துளசி, மஞ்சள், மணி பிளான்ட் இவை நெகட்டிவ் எனர்ஜியை குறைக்கும், செல்வ செழிப்பை கூட்டும். மகாலட்சுமி பசுமையை ரொம்ப விரும்புவாங்கங்க. துளசி வளர்த்தால் துயரம் நீங்கும். ரகசியம் 6, கனிவான பேச்சு மற்றும் அமைதி. வீட்டில் எப்பவும் சண்டை இருந்தால் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்கங்க.
சிரிச்சு பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க, பெரியவங்கள மதிங்க. வீட்டில் அமைதியும் அன்பு இருந்தால் அதுதான் உண்மையான செல்வம். குணமுள்ள வீடே குபேரன் வீடு. ரகசியம் 7. அள்ளி கொடுத்தால் அள்ளி தருவாள். மகாலட்சுமி தானம் செய்யும் மனசை ரொம்ப விரும்புவாங்கங்க. ஏழைக்கு உதவி செய்கிறது, அன்னதானம் போகிறது, கல்விக்கு உதவுறது, கோவிலுக்கு சேவை செய்கிறது, இது போன்ற விஷயங்களை மகாலட்சுமி ரொம்ப விரும்புவாங்க. நம்ம பெற்ற செல்வத்தில் ஒரு சின்ன பகுதியை பிறருக்கு கொடுக்க ஆரம்பித்தாலே போதும். ஆன்மீக விதி ஒன்றே, கொடுத்தால்தான் வரும், அள்ளி கொடுத்தால் அள்ளி தருவாள். அன்பர்களே, இத்தனை நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? பெரிய பூஜை கிடையாது, செல்வ ஹோமங்கள் கிடையாது, சிக்கலான விதிமுறைகள் கிடையாது. மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்ய ரொம்ப எளிய 7 வாழ்க்கை ரகசியங்கள் தான். சுத்தமான வீடு, அமைதியான மனசு, அன்பு நிறைந்த பேச்சு, நம்பிக்கையோடு செய்யும் சிறு வழிபாடு, பிறருக்கு உதவும் நல்ல மனம், இதெல்லாம் சேர்ந்தாலே அந்த வீடு தெய்வீக சக்தியோடு தங்குமிடமாக மாறிடும். மனசில் வச்சுக்கோங்க அன்பர்களே, மகாலட்சுமி எவ்வளோ பெரிய வீடுன்னு பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ தூய்மை, எவ்வளோ நிம்மதி, எவ்வளோ அன்பு, இதை தான் பார்ப்பாங்க. ஒரு நாள் செய்யணும், ஒரு வாரம் செய்யணும் அப்படின்னு இல்லை. இன்னைக்கே, இப்போவே, இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பிங்க. ஒரு விளக்கு, ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, அதான் மகாலட்சுமி அழைக்கும் உண்மையான மந்திரம். இந்த வீடியோ முடிந்த பிறகு உங்கள் மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்திருந்தா, ஒரு நம்பிக்கை தோன்றியிருந்தா, அதுவே மகாலட்சுமி உங்கள் இல்லத்துக்குள் கால் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இந்த ரகசியங்களை நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் நிம்மதி பெருகும், குடும்பம் ஒன்றுபடும், ஆரோக்கியம் மேம்படும், பணமும் செழிப்பும் தான் வரும். மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல மாற்றம் தந்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்கள் குடும்பத்தோடு ஷேர் பண்ணுங்க. என்ற நிறைய ஆன்மீக ரகசியங்கள், வாழ்க்கையை மாற்றும் வழிகள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. உள்ளம் தூய்மையானால் இல்லம் செழிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் நிலைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.